மூணாவது நாளா கடல் மேல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சத்தியமே எதிர்பார்க்கலங்க. வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன். இன்னைக்கு மூணாவது நாளா ஆழ்கடல்ல வலை விடுறதுக்காண்டி இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கடல்ல வலை விட ஆரம்பிச்சாச்சுங்க. நமக்கு 2வது நாள் 200க்கும் மேற்பட்ட சூரிய மீன்கள் கிடைச்சிருச்சு. அதனால இன்னைக்கு நிறைய மீன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில தான் கடல்ல வலை விட்டுட்டு இருக்காங்க. சூரியனை பாருங்க கடல் மேல வச்சு எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம வலை எல்லாத்தையுமே விட்டு முடிக்கிறதுக்கு 7 மணி ஆயிட்டுங்க. இப்ப இரவு சாப்பாடுக்கு ரசமும் பொரிச்ச மீனும் வச்சு கூடவே நம்ம இந்தியன் ஓசன் சென்னாகுனி சம்பல் சேர்த்துமே சாப்பிட போறோங்க. இரவு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே தூங்கிட்டு நைட்டு 12 மணிக்கே கடல்ல விட்டு வலையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. மீனவர்கள் கிட்ட எப்பவுமே ஒரு கான்பிடன்ட் இருக்குங்க. அந்த கான்பிடன்ட் தான் உங்களுக்கு நிறைய மீன்கள் கிடைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இவன் தாங்க இன்னைக்கு நம்ம வலையில வந்த சூர மீன். இவனுக்கு அப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு மீனா நம்ம வலையில மாட்டிட்டு வந்துச்சுங்க. நமக்கு சூர மீனுமே நல்லா பெரிய சைஸ்ல உள்ள சூர மீன் தாங்க மாட்டிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம 2 கட்டா வலை இழுத்ததுல 40க்கு மேற்பட்ட நல்ல பெரிய சைஸ்ல உள்ள சூர மீன்கள் கிடைச்சிருக்குங்க. இதுவரை பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் அறைகளை வச்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டா வலையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த கட்டாப்புலயுமே அடுத்தடுத்து ஒவ்வொரு சூரமீனா நம்ம வலையில வந்துட்டே தாங்க இருந்துச்சு. இப்ப நான் காட்டுற சூரமீன்கள் எல்லாமே சைஸ் ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இதே ஒரே சைஸா தான் கூட்டமா வாழும் இந்த மீன். இப்ப நல்லா விடிஞ்சிட்டுங்க. கடல் மேல நிலா பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் பாருங்க. நமக்கு இன்னைக்கு 2 கட்டா வலையை விட இந்த 3வது கட்டாப்புல சூரமீன்கள் அதிகமா கிடைச்சிருக்கு. இது 50க்கு மேற்பட்ட சைஸான சூரமீன்கள் கிடைச்சிருக்கு. இனிமே இதுவரை பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் அறைக்குள்ள வைக்க வேண்டியதாங்க. மீன்களை பிடிக்கிறத விட அந்த பிடிச்ச மீன்களை பாதுகாக்கிறதாங்க ரொம்பவே முக்கியம். நம்ம இன்னைக்கு விடிய காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கோங்க. அதனால வயிறு பயங்கரமா பசிக்கும். அதனால காலையில ஒரு கட்டஞ்சாயா குடிச்சிட்டு நம்ம அடுத்த கட்ட வலை பிடிக்க போறோங்க. இந்த கட்டஞ்சாயாக்கு யாரெல்லாம் அடிமையா ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃபேமிலி. நம்ம டீ எல்லாம் குடிச்சிட்டு வலை இழுத்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வலையில ஒரு மயில் கோலா மீன் ஒன்று மாட்டிட்டு வந்துச்சுங்க. அப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் கேப் விட்டு ஒவ்வொரு சூர மீனா நம்ம வலையில கிடைச்சிட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் இன்னைக்கு கடல் மேல வச்சு யாருமே எதிர்பார்க்கலங்க. கொஞ்ச நேரத்துல மழையுமே பெய்ய ஆரம்பிச்சுட்டு இந்த மலையிலுமே அடுத்த ஒரு மயில் குழா மீன் ஒன்று நம்ம வலையில மாட்டிட்டு வந்துச்சுங்க. ஒரு பக்கம் இந்த மலையிலுமே நமக்கு காலையில சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்குங்க. இந்த கேர மீனை தான் நம்ம மாஸ்டர் வெட்டி கஞ்சி கூட்டுக்கு பொரிக்க போறாங்க. இன்னைக்கு நம்ம 3வது நாளா வலை இழுத்ததுல நமக்கு 100க்கு மேற்பட்ட பெரிய சைஸான சூரிய மீன்கள் கிடைச்சிருக்குங்க. ஆனா நமக்கு 2வது நாளா கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு மீன்கள் கம்மி தாங்க. நாங்க கடல்ல பிடிக்கிற மீன்கள்லயே அதிக புரோட்டீன் உள்ள மீன் அது இந்த கேர மீன் தாங்க. இவனை இந்த மசாலா எல்லாம் தடவை சும்மா எண்ணெயில போட்டு பொரிச்சோம் அப்படின்னா டேஸ்ட் வேற லெவலா இருப்பாங்க. அப்படியே கோழிக்கறி மாதிரி இருப்பாங்க. இப்ப நம்ம மாஸ்டர் காலை சாப்பாடுக்கு மீன் எல்லாம் பொரிச்சு ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம விளக்கிட்டு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதாங்க. பொரிச்ச மீன் கூடவே நம்ம இந்தியன் ஓசன் சென்னாகுனி சம்பளமே வச்சு சாப்பிடுறோங்க. அப்படியே கடல் தாயோட தாளாட்டுல இப்படி ஒரு லொகேஷன்ல இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்க ஃபேமிலிஸ். இனிமே 4வது நாளா கடல் மேல வச்சு என்ன நிகழ்வு நடந்துச்சுங்கிறது அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் ஃபேமிலிஸ்.